அதாவது சினிமா வானில் நட்சத்திரமாக இருப்பதற்காக கொடுக்கப்படும் கிரீடம் அதெல்லாம் வேற. ஆனால் இந்த சமூக வானில் இந்த மாதிரி நற்பணிகள் செய்பவர்களுக்கு முட்கிரீடம் தான் கிடைக்கும். பரவாயில்ல, அந்த கிரீடம் போதும் எனக்கு என்று சொல்வதற்கு மனம் இல்லை, மனோபலம் வேணும், அந்த தைரியம் வேணும். ஏன்னா கூட யாரும் நிற்க மாட்டாங்க. நீங்கள் ஒரு தண்டி யாத்திரைன்னு ஆரம்பித்தாலும், அண்ணா அவர்கள் ஆரம்பித்தாலும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க, அப்புறம் கூட்டம் கூடிக்கிட்டே வரும். இப்போ இவர் சொல்லி இருக்கிற இந்த விஷயம் எங்கள் சினிமாலாம் கண்டிப்பாக மறந்து போயிடும். சரித்திர ஆசிரியர்களுக்கு சினிமாக்காரர்கள் என்ற ஒரு வரியில், அதுவும் பிராக்கெட்டில் போடுவாங்க, இவர்களெல்லாம் சினிமாக்காரர்கள் போடுவாங்க. அதையெல்லாம் தாண்டி சமூகத்தில் பெரியவர்கள் பட்டியலில் சேருவதற்காகத்தான் நானும் 21 வயசில் ஆசைப்பட்டேன். இவரும் இளமையிலேயே ஆசைப்பட்டு விட்டார். இவர் ஆச்சரியப்பட்டு இருந்தார், 20 வயசுலேயே இவங்களுக்கு எல்லாம் தெரியுதுன்னு. அப்போ வந்தாதான் வரும், இல்லைன்னா வராது. அந்த தைரியமும் துணிச்சலும், கல்வியை நான் கற்றே தீருவேன், கற்றதை மற்றவர்கள் பெற்றுக்கொள்ள ஆவண செய்வேன் என்பதையெல்லாம் சொல்வதற்கு அது ஒரு நீட்சி, அது ஒரு நதி. இந்த மேடையில் பார்த்த டாக்டரை அடுத்த வருஷம் பார்க்க முடியாது. அதுக்கு நான் சொல்கிறது இந்த நீண்ட நதிங்கிறதுக்காக. ஆனால் இன்னொரு காரணம் இருக்குது. இந்த டாக்டர்கள் மாதிரி அடுத்த வருஷ விழாவில் இவங்களால் காட்ட முடியுமாங்கிறதுல ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது. ஏன்னா 2017க்கு பிறகு இவர்களால் இந்த முயற்சியை தொடர முடியவில்லை. இப்போ புரியுதா ஏன் நீட்டு வேண்டாங்கிறோன்னு? 17லேருந்து இந்த வாய்ப்பை 13 தான் மொத்தம் நம்பர்னே வச்சுப்போம், 20 தான் வச்சுப்போம். 2017ஆம் ஆண்டு முதல் இன்றைய தேதி வரை இந்த மாதிரி அத்தனை பிள்ளைகளுக்கு கல்வி கிடைக்காமல் செய்துவிட்டது இந்த சட்டம். அகரம் நினைச்சா ஒன்றும் விட முடியாது. அந்த சட்டத்தை மாற்றி எழுதக்கூடிய பலத்தை தருவது கல்விதான். அந்த கல்வி இந்த போரில் ஆயுதமின்றி நாட்டையே செதுக்க வல்லது. இது சர்வாதிகார சங்கிலிகளை, சனாதன சங்கிலிகளை எல்லாம் நொறுக்கி தள்ளக்கூடிய ஒரே ஆயுதம் இதுதான். இதை தவிர வேற எதையும் கையில் எடுக்காதீங்க, அதில் வெல்ல முடியாது. ஏன்னா பெரும்பான்மை தோற்கடிச்சிருவாங்கள, பெரும்பான்மை மூடர்கள் தோற்கடிச்சிருவாங்க, அறிவு தோத்து போயிடும். இதை தாங்கி பிடிக்கணும். அதில் என்ன எனக்கு பெருமையாக இருந்ததுன்னா, இவர் பேரையே சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. அடுத்த தலைமுறையில் இதை நடத்தி கொண்டிருக்கிறவரின் பெயர் தான் ஞாபகம் இருக்கும், இல்லையா? எப்போவாது அவங்க நினைவுபடுத்தும் போது தான் இவர் பேர் ஞாபகம் வரும். அப்படி சமுதாயத்துடன் கரைந்து போவது தான் தலைமை. நின்று ஆண்டு கொண்டிருப்பது தலைமை அல்ல. எனக்கு அது புரிய 70 வயசு ஆயிடுச்சு. இப்போ நான் சொல்கிறேன், தம்பி, இவர் செய்திருக்கும் இந்த பணியை நான் நேற்று முதலமைச்சரோட பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ நான் சொன்னேன், இந்த என்ஜிஓக்கள் நீங்கள் பெருசாக ஆதரிக்கணுங்க. அவங்க வேற எதுவும் கேட்கல, பண உதவி கேட்கல, அனுமதி கேட்குறாங்க. அதில் நமக்கு என்ன வலிக்க போகுது? ஐயா கொடுத்துருக்கையா? இல்லை பண்ணிக்கிட்டு இருக்கோம்னாரு. அந்த பெருமையோட நீங்கள் வருகிறேன், நாங்கள் பண்ணத்தான் போகிறோம், பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாரு. அதில் நானும் பங்கு கொண்டு இருக்கிறேன். ஏனென்றால் இதே திட்டம் இவரை பார்த்து தான் ஐடியா வந்ததுன்னா அது தப்பு இல்லை, அரசுக்கு ஒன்றும் அவமானம் கிடையாது. ஏனென்றால் நல்லது எதிரிகிட்ட இருந்தாலும் கேட்கலாம், இது நம்ம பிள்ளை, இங்கேருந்து எடுக்காம வேற எங்கேருந்து எடுப்பாங்க. ஆக அரசு ஒரு பெரிய திட்டத்தை அறிவித்திருக்கிறது. இதே மாதிரி அதில் எனக்கும் பங்கு உண்டு, உங்களுக்கும் பங்கு உண்டு, எல்லாருக்கும் பங்கு உண்டு. இதுதான் சொன்னேன். இது கல்வி
சம்பந்தப்பட்டது மட்டும். இங்கே நான் பேசுன நீட்டு கூட அரசியல் அல்ல, கல்வி சம்பந்தப்பட்டது தான். ஏன்னா இந்த விழாவில் வந்து அரசியல் பேசக்கூடாது, அது நாளைக்கு போகிற இடத்துல பேச வேண்டியது. இங்கே ரொம்ப நேரம் இருக்க முடியலையேன்னு இப்போ சார் பேசிட்டு இருக்கும்போது சொன்னார், நான் வழக்கமாக விழாக்களில் எல்லார் பேரையும் சொல்லுவாங்க, இதில் யாரை தனியாக பிரிக்கிறது? அகரம்னா நீங்கள் தான் எல்லாருமே, நான் உள்பட.